ஹாய் பீபர்ஸ், நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ஜாய் சிக்கன் 65 பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு சிக்கன் கழுவுறதை பார்க்கலாம் வாங்க. ஒரு 4 இல்லை 5 முறை நல்லா கழுவிட்டு அந்த வேஸ்ட்லாம் அந்த சைடில் போட்டிருக்காங்க பாருங்கள், அதெல்லாம் தூக்கி ஓரமாக போட்டுருங்க. டேஸ்ட் இருக்காது. நல்லா க்ளீனாக ஸ்கின்னோடையே போடுங்க. இப்போ என் பொண்ணு தான் சிக்கனை கழுவிட்டுருக்கு. இப்போது ஒரு 10 kg சிக்கனு, அந்த 10 kg சிக்கனை இவங்க கழுவிட்டுருக்காங்க. இது ஃபஸ்ட்டு முறை கழுவுறாங்க. குறைஞ்சது 5 முறை இல்லை 6 முறை கழுவுனீங்கன்னா அந்த ஸ்மெல்லே வராது உங்களுக்கு. இப்போ இந்த ரெட் கலரில் ஒன்று எடுக்கிறாங்க பாருங்கள், அதெல்லாமே எடுத்து போட்டால் தான் அந்த ஸ்மெல் வராது. அது பிளட்டு வந்து கட்டி போயிருக்கு. அது எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு நல்லா க்ளீன் பண்ணால் தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துட்டிங்கன்னா இதில் இருக்க தண்ணி எல்லாம் வந்துடும். அப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் நல்லா போய் ஒட்டும். 65 வந்து ரொம்ப கஷ்டம், கடையில் தான் வாங்கணும் அப்படிலாம் இல்லை. ரொம்ப ஈஸியாக வீட்லேயே செய்யலாம். இது மாதிரி நம்ம தண்ணியை நல்லா பிழிஞ்சு எடுத்துட்டா நம்ம போடுற மசாலாலாம் நல்லா ஒட்டும். நல்லா வெள்ளையாக இந்த மாதிரி கழுவிடுங்க. ஃபஸ்ட்டு மிளகாத்தூள், வெறும் மிளகாத்தூள். இது ஒரு 10 கிலோன்றதுனால ஒரு 100 கிராம் போட்டிருக்கேன். உப்பு, தேவையான அளவுக்கு போட்டாச்சு. சிக்கன் 65 மசாலா, இது கடையில் போய் கேட்டால் தெரியும், அதை வாங்கி நீங்கள் போட்டுடலாம். 150 கிராம் போட்டிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆல்ரெடி நீங்கள் அரைச்சி வச்சுருப்பீங்க, அதை போட்டிங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாத்தையும் போட்டாச்சு. இப்போது உப்பு, மிளகாத்தூள், சிக்கன் 65 மசாலா, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது வரைக்கும் தான் நம்ம போட்டுருக்குறோம். இது என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். அதுக்காக தான் தண்ணியே இருக்கக்கூடாதுன்னு நான் உள்ள பாருங்கள். மிக்ஸ் பண்ணிவிட்டு லெமன், பெரிய லெமனாக இருந்தால் ஒரு 5 லெமன் எடுத்து போட்டுருங்க. இந்த மசாலாலாம் நல்லா ஊறட்டும். ஒரு அரை மணி நேரம் ஊறிச்சுன்னா ரொம்ப நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் சிக்கனில் நல்லா ஊறுற மாதிரி பண்ணிவிட்டு தயிர், ஏன் தயிர் போடுறாங்க தெரியுமா? சாஃப்டாக இருக்கும், நல்லா இருக்கும், நல்லா கிறிஸ்பியாக சாப்பிட்டா. இப்போ தயிர் எல்லாம் போட்டு நல்லா ஒரு மாதிரி பேஸ்ட் மாதிரி பண்ணியாச்சு. அது இப்போது இது எல்லாமே வந்து எண்ணெயில் போடும்போது இப்படியே போட்டோம்னா பிரிஞ்சிடும். அதனால் கார்ன்ஃப்ளவர் மாவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் பிரிஞ்சு வராது. இப்போ இதை நான் நல்லா கலக்கிட்டேன். தயிர் போட்டோடனே இப்போ இந்த மாதிரி ஆகிடும் உங்களுக்கு. இப்போ நீங்கள் என்ன பண்ணனா
ஒரு கிலோ வீட்டில் நீங்கள் செய்தா இருந்தால் ஒரு முட்டை போதும். ஒரு 10 கிலோனா ஒரு 6-7 முட்டை கூட போடலாம். இந்த முட்டை ஏன் போடுறாங்க தெரியுங்களா? அதே தான், அந்த பேஸ்ட் வந்து பிரியாமல் இருக்கும். பேஸ்ட்லாம் ஒன்றோட ஒன்று கறியில் ஓட்டிகிட்ருக்கோம். பண்ண விஷயங்கள் எல்லாமே டோட்டலாக இப்படி வந்துடும். இப்படி வந்தவொடனே இதில் ஒரு சின்ன ஒரு குறை இருக்கிற மாதிரி தெரியும். என்னன்னு சொல்ல முடியுமா? கலர் இல்லை. அதனால கேசரி பவுடர். எல்லாம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ கலரோட நல்லா இப்படி இருக்குது பாருங்க. இதை உடனே போட்டு அப்படியே வதக்காதீங்க. இது ஒரு அரை மணி நேரம் நல்லா ஊறுச்சுன்னா இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். இதில் வந்து வதக்கும் போது எண்ணெய் கொதிக்கும் போது இப்படி எடுத்து போட்டுறாதீங்க. இப்படி ஒன்றா எடுத்து போடுங்க. அப்போ வந்து பீஸ் தனித்தனியாக இருக்கும். அப்படியே மொத்தமாக டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு இப்படி போட்டிங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கும். அப்புறம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்படி எடுத்து போடுங்க. எண்ணெயில் இப்படி எடுத்து போடுங்க. அதுவும் நான் உங்களுக்கு காட்டுறேன். குவான்டிட்டி கம்மியாக இருந்ததுன்னா நீங்கள் 1 கிலோ 1.5 கிலோ செஞ்சு வீட்டில் அது மாதிரி பண்ணுறதா இருந்தால் ஃப்ரீசரில் வச்சுருங்க. இது 10 கிலோ ஃப்ரீசரில் இப்போ வைக்க முடியாது. அதனால் ஒரு அரை மணி நேரம் இல்லை 3/4 மணி நேரம் அப்படியே ஊறட்டும். அது ஓகே. வாங்க எண்ணெய் வந்து கொஞ்சம் நல்லா காயிடும். கொஞ்சம் க்ளோஸ் பண்ணி நம்ம சிக்கன் பேஸ்ட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, ஏற்கனவே பார்த்துருப்பீங்க. இப்போ அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். கரெக்டாக 3/4 மணி நேரம் ஆயிருக்கு. பத்து கிலோ சிக்கன் இது. வீட்டுக்கு வந்து 1 கிலோ செஞ்சிட்டிங்கன்னா நீங்கள் ஃப்யூச்சரில் வச்சிடலாம். வச்சுட்டு போடும்போது இப்படி அள்ளி போடாதீங்க. இப்படி எடுங்க. நல்லா இப்படி எடுத்து அதில் போட்டிங்கன்னா சும்மா அமோகமாக வரும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப நல்லா இருக்கும். சின்ன பிள்ளைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. சூப்பர் ஸ்டார் தர்பார் சிக்கன் வெதன்னு இருக்கு பாருங்க. அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுங்க, ரொம்பவும் எண்ணெய் காஞ்சிடக்கூடாது, கருப்பாயிடும். அதனால எண்ணெய் கொஞ்சம் காஞ்ச பிறகு சிம்மில் வச்சுக்கோங்க. பாருங்க, இப்படிதான் நான் சொன்னேன், ஆரம்பத்திலே சொன்னேன் இல்லையா. பார்த்தாலுமே தெரிஞ்சிடும். ரொம்ப எண்ணெய் சூடாயிடுச்சுன்னா கருப்பு கலர்ல ஆயிடும். ஆனால் இது பாருங்க பொன்னிறமாக இருக்கு, கரெக்டான ஃப்ளேமில் இருக்கு. கொஞ்சம் நல்லா வேகட்டும். உள்ளேயும் நல்லா வேகணும். அதனால தான் எண்ணெயை வந்து சிம்மில் வச்சுருக்கேன். அப்போ உள்ளேயும் நல்லா வேகும், சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு மசாலா கூட பிரியல பாருங்க. நம்ம போட்டு ஆரம்பத்தில் போட்ட மசாலா உங்களுக்கு சொல்லியிருக்கேன், ஒரு மசாலா கூட பிரியல பாருங்க, மேலே எங்கேயுமே வரல பாருங்க. இதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? அந்த முட்டையை மேலே அப்ளை பண்ணிங்களே, அந்த முட்டையும் தயிரும் அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்படியே சிக்கனில் நல்லா ஒட்டிகிட்டு இருக்கும், வெளியே வராமல் நல்லா வேகும். இப்போ நல்லா பொரிஞ்சிச்சு, இறக்குற ஸ்டேஜ். அதனால நான் கொஞ்சம் ஃப்ளேம் அதிகமாக ஆக்கியிருக்கேன். இறக்குற ஸ்டேஜ்னால 5 பீஸ் வைப்பாங்க கடையில், 120 ரூபா 150 ரூபா வரைக்கும் விற்கிறாங்க. இது நம்ம வீட்டில் செஞ்சோம்னா குழந்தைங்களா இன்னொன்று கூட பண்ணலாம். இதில் இன்னும் சின்ன சின்னதாக பீஸாக கூட நீங்கள் போட்டுக்கலாம். இதில் வெங்காயமும் 2 பச்சை மிளகாய், ஒரு எலுமிச்சைப்பழம், ஒரு டெக்கரேட்டிவ் பண்ணிட்டாங்கன்னா
சிக்கன் 65 ரெடி. நீங்கள் எண்ணெயை பார்த்தா தெரியும், எண்ணெயில் பாருங்கள் பிரிஞ்சிருக்காது, மசாலாலாம் எதுவுமே பிரிஞ்சிருக்காது. எல்லாருக்கும் ஒரு டவுட் வரும், எப்படி இது மசாலா பிரியாமல் இருக்குது, நாங்களாம் செஞ்சால் பிரிஞ்சிருது. அது சீக்ரெட் ஒன்றுமே இல்லை, அந்த முட்டை போய் எல்லாத்துலேயுமே ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கும், அதுதான் விஷயமே. ஓகே பாய், இப்போ நம்ம சாப்பிட்றதுக்கு தயாராகும். ஹாய் ஹலோ, பார்த்துருப்பீங்க எல்லாம் சாப்பிட்டாங்க, நீங்களும் சாப்பிட்லாம். எப்படின்னா நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப சிம்பிள் தான். இந்த சேனல் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.